மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா கோட்டா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது ஒரு சின்ன நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். என்னென்னா இதில் என்னென்ன காலேஜஸ் அலாட் ஆகிருக்கு, அதில் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், தமிழ்நாடு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், அதை தாண்டி ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாத்தினுடைய நமக்கான இன்ஸ்டியூஷன்ஸ்க்கான ரிசல்ட் எல்லாமே நம்ம ஒவ்வொரு காலேஜில் என்ன அலாட் ஆகிருக்கு, எந்த ரேங்க் க்ளோஸ் ஆகிருக்கு, எவ்வளோ சீட் வந்திருக்குன்றதை பற்றி நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதில் வந்து ஒவ்வொரு காலேஜினுடைய கேட்டகரி வைஸும் எவ்வளோ சீட் அலாட் ஆகிருக்கு அப்படின்றது இதில் பார்க்கலாம். இதை தாண்டி நீங்கள் வந்து இதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. அதனுடைய பிபிடியும் பிடிஎஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி வந்து இதில் நம்ம மெயினாக இதுலேருந்து கன்க்ளூட் பண்ணி என்ன சொல்லலாம் சார் அப்படின்னு கேட்டால், இதுக்கான கட் ஆஃப் மார்க். ஸோ என்ன கட் ஆஃப் மார்க் வருது, ஸோ ஏன்னா அந்த பிடிஎஃப் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கான அலாட்மெண்ட் இதில் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் ரேங்க்கு, அலாட்டட் கோட்டா இருக்கும், அதுக்கப்புறம் அலாட்டட் இன்ஸ்டியூஷன், என்ன கோர்ஸ் அலாட் ஆகிருக்கு, எந்த கேட்டகரியில் அலாட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் அலாட் ஆகிருக்குன்றதை நாங்கள் இந்த இடத்துல நம்புகிறோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அலாட் ஆகிருக்கு, லீஸ்ட் ஸ்கோர் வரைக்குமே அலாட் ஆகிருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நாம் பார்க்க போகிறது என்னென்னா, எம்பிபிஎஸ் கோட்டாக்கான அலாட்டட் லாஸ்ட்டு சீட் என்ன சார், அதாவது எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜில் அலாட் ஆன கட் ஆஃப் என்ன அண்ட் ரேங்க் என்ன. ப்ரீவியஸ் இயர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது நம்ம 2026 மட்டும் இதில் பார்க்கலாம். ஸோ 2026 என்ன கொடுத்துருக்காங்க, என்ன நம்மள லாஸ்ட்டு ஸ்கோர் வந்துருக்கு பாருங்கள். ஃபார் ஜென்ரல் கேட்டகரி, அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகரி. இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் நம்மளுக்கு 564, அதாவது உங்களுக்கு பாருங்கள் 27,179 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து நமக்கான ரவுண்ட் 1 தான், ஆஃப்டர் ரவுண்ட் 1. இதில் மேபி சேஞ்சஸ் ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இருக்கலாம். இதை தாண்டி வந்து ஓபிசி கேட்டகரியில் நமக்கான மார்க்கில் என்ன முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள், 571. அண்ட் எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரியில் லாஸ்ட் மார்க் என்ன முடிஞ்சிருக்கு, கவர்மெண்ட் காலேஜஸ் எம்பிபிஎஸ்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் 15% ஆல் இண்டியா கோட்டாவில் இந்த மார்க் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதனால் போன வருஷம் கம்பேர் பண்ணி பாருங்கள், ஏன்னா இந்த வருஷம் நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இதனால் ஆல் இண்டியாவுடைய மார்க் கட் ஆஃப் அதிகமாக வரும், தமிழ்நாடு அதிகமாகவும் உங்களுக்கு தெரியும், சரியா? ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பிடிஎஸ். ஸோ உங்களுக்கு பிடிஎஸில் என்ன சார் க்ளோஸ் ஆகிருக்கு, இப்போ 24, 25 உங்களுக்கு தெரியும், இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை தான் நம்ம 26 மட்டும் இப்போ பார்ப்போம். அதில் வந்து பாருங்கள் 26ல் ஆல் இண்டியா ரேங்க்கு, அதுக்கப்புறம் அதனுடைய மார்க். ஸோ பாருங்கள், ஃபார் ஜென்ரல் அன்ரிசர்வ்டு ஸோ 545, அதுக்கப்புறம் 540 இடபிள்யூஎஸ், ஓபிசி 544, அதுக்கப்புறம் எஸ்சி வந்து 458 அண்ட் எஸ்டி பார்த்தீங்கன்னா 445 மார்க்கு அண்ட் ரேங்க் பாருங்க. ஸோ இந்த ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே சார், இது வந்து இந்த பிடிஎஃப் வந்து நம்ம இதில் எதுலேருந்து இது நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா, ஸோ நம்ம லாஸ்ட்டாக அவங்க கொடுத்த அந்த ரிசல்ட் பிடிஎஃப்லேருந்து அது நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரிசல்ட் பிடிஎஃப்பில் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இதில் தமிழ்நாடு காலேஜஸ் மட்டும் செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன். ஸோ இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு ரிசல்ட்டு 27 சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் இண்டியா ரிசல்ட் வந்துடுச்சு. இதில் எதனா உங்களுக்கு கிரீவன்ஸ் போர்ட்டல் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னென்னா ஃப்ளோட் ஆஃப் ரீஸா என்ன, அடுத்த ஆப்ஷன் என்ன, அது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த காலேஜ் நீங்கள் வச்சுக்கிறீங்க, இந்த ரவுண்ட் 1ல் கிடைச்ச காலேஜ் ஓகே சார்னா ஃபீஸ் கொடுத்து நீங்கள் காலேஜ் ரிப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் வந்து அடுத்த அப்கிரேடுக்கு போகிறேன்னா ஃப்ளோட் ஆப்ஷன் கொடுங்க, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பற்றி தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாடுக்காக நிறைய மாணவர்கள் வெயிட் பண்ணுறாங்க. சரிங்க சார், இதில் ஓகே கிடைச்சிருக்கு, நான் தமிழ்நாடு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம் ஷெடியூல் பார்த்துக்கோங்க, வெயிட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு லீஸ்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு, கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. பட் மார்க் வைஸ் பார்க்கும்போது 177 நம்மளுடைய ஓபிசிக்கான நம்மளுக்கான பாஸ் மார்க் இருந்தாலும் நிறைய மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா லீஸ்ட் ஸ்கோரே கிடைச்சிருக்கு. நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஃபில் ஆகிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை தாண்டி தமிழ்நாடுக்கான கட் ஆஃப் மார்க்கு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும், போன வருஷம் இந்த வருஷம் அதிகமாக தான் ஆகும். இதனால் வந்து ஆல் இண்டியானால் அஃபெக்ட் ஆகுமா சார்னா, அது போயிட்டு சேர்றவங்களை பொறுத்து இருக்குது. மாணவர்களுக்கு அவங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரி மேபி இப்போ ஏன்னா ரேங்க் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஆல் இண்டியா ரேங்க்குக்கு அதிகமான காலேஜ் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து தமிழ்நாட்டு நல்ல காலேஜ் கிடைக்கும், நான் ஏன் அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு கூட ஃப்ளோட் ஆப்ஷன் கொடுக்கலாம். அல்லது நீங்கள் அவங்க அது என்ன பண்ணலான்றது ஸ்டூடெண்ட் தான் டிசைட் பண்ணணும். ஸோ அவங்க எதிர்பார்க்குற காலேஜ் அந்த ரேங்க்குக்கு ஆல் இண்டியாவில் நல்லா கிடைக்கல, நான் தமிழ்நாட்டில் நல்லா கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு கூட வெயிட் பண்ணுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட். அதனால் பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் அடுத்து நம்மளுடைய தமிழ்நாடு ரவுண்ட் 1 ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட்டு சீட் எடுத்து கிடைச்சவங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.